So welcome to our YouTube channel. So previous videoல நம்ம ordered pairsனா என்ன, Cartesian productனா என்னன்னு பார்த்தோம். So இப்போ அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது ரிலேட்டடாக நமக்கு 3 எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகுது. 1.1 எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செட் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1,3,5 அண்ட் பி விச் இஸ் ஈக்குவல் டு 2,3 எனில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து அப்படி நம்ம கண்டுபிடிக்கும் போது அது ஈக்குவலாக இருக்குமா இல்லையா, அப்படி இல்லைன்னா ஏன் அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் என் ஆஃப் பி கிராஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 3 விஷயமுமே நம்ம ரிலேட்டட் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் தான். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துட்டு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏ செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,3,5 அண்ட் பிங்கிற செட்டில் நமக்கு இருக்கிறது என்னென்னா 2,3. ஸோ 1 by 1 சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏஏ காண்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி, நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம ஆர்டர்டு பேஸில் ஏ கிராஸ் பின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு செட்டு இங்கே ஏன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நம்மளுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிற அந்த பேஸில் வந்து ஏ செட்டில் உள்ள நம்பர் ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட் எழுதணும். ஸோ 1,2. ஸோ 1,2. நெக்ஸ்ட் ஒன் 1,3. ஸோ 1,3. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் 3,2. So 3,2. Next 3,3. So 3,3. And the next 5,2. So 5,2. And the next 5,3. So 5, 3. ஸோ இதுதான் ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பி நம்ம செட்ஸு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுன்னு சொல்லும்போது, ஏ கிராஸ் பின்னு சொல்லும்போது இந்த செட், இந்த சிம்பிள் வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம சிம்பிள் போடலை அப்படின்னா இது வெறும் ஆர்டர்டு பேர்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு நம்பர்ஸ் வந்து பேர் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லும்போது அது ஏ கிராஸ் பி, அது ஒரு செட்குள்ளே நம்ம போட்டோம் அப்படின்னா அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் இதேமாரி பி கிராஸ் ஏ பண்ணும்போது இங்கே பிங்கிறது, அதாவது செட் பி அப்படிங்கிறது உள்ள எலமெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக வரணும். ஸோ இங்கே 2ங்கிறது தான் ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ 2 செட் ஆஃப் 2,1 அண்ட் 2,3 and 2,5. அதே மாதிரி நெக்ஸ்ட் எலமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். 3,1 3,3 நெக்ஸ்ட் 3,5. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் ஈக்குவலாக இருக்குமா, அப்படி இல்லை அப்படின்னா ஏன்னு கேட்டிருக்காங்க, ஏன்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் வச்சுக்கோங்க, இது செகண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒனில் 1,2 and 2,1 இட்ஸ் நாட் ஈக்குவல். அண்ட் 1,3 2,3 that is also not equal. So 1,3 and 3,1. Okay, so that is not equal. 3,2 and 2,3 that is not equal. So இதிலிருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, A cross B which is not equal to B cross A. ஏன் அப்படிங்கிறத அவங்க கொஸ்டின் பண்ணியிருக்காங்க, ஒய் அப்படின்னு ரீசன் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒய் ஏன்னு கேட்குறதுனால இந்த ஏன் அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஆர்டர்டு பேர்ஸில் வந்து 1,2 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 2,1. ஸோ இதுதான் ரீசன். ஓகேவா? இங்கே நம்ம செட்டில் நம்ம சொல்லியிருக்கோம். இது ஏன்னு ரீசன் கேட்கும்போது இந்த இடத்துல நம்ம ஆர்டர்டு பேர்ஸை இன்க்ளூட் பண்ணுறோம். வரிசை ஜோடிகளில் வந்து இது வந்து என்னது 1,2 2,1 நாட் ஈக்குவல். ஸோ இது ஏன் நம்ம நாட் ஈக்குவல்னு சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து புள்ளிகளாக இருக்கா, 1,2 and 2,1 இருக்கு. இப்போ நம்ம அதை ஒரு மேப் அதை ஒரு கிராஃபில் நம்ம வந்து மார்க் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 1 எது எக்ஸாக்சிஸ் அப்படி தானே. ஸோ 1 எக்ஸாக்சிஸ், செகண்ட் ஒன் வந்து 2, அப்போ இங்கே 2ன்னு வச்சுக்கோம். அப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே வருது நமக்கு. ஓகேவா? ஸோ இதே இது 2,1ன்னு போகும்போது இது 2 1, இந்த பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே வரும். ஸோ இது எப்படி ஈக்குவலாக இருக்க முடியும்? ஸோ அதுதான் ரீசன். ஓகேவா? ஸோ 1,2 and 2,1 வந்து நாட் ஈக்குவல். ஒய் அப்படிங்கும்போது ஒய் ஏ கிராஸ் பி அண்ட்
B cross A not equal means that is ordered pairs is not equal. That's why this also not equal. Okay. So next வந்து third question. I mean a third question கான answer. இதுவும் நம்ம already அந்த வீடியோல previous வீடியோலயே தெளிவா நம்ம பார்த்துட்டோம். So n into A cross B which is equal to n into B cross A which is equal to n cross A into n cross b தான் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா n of a என்ன இருக்குது, n of a என்ன, n of a என்ன இருக்குது, n of b என்ன இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ n of a ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஏங்கிற செட்டுங்கிறது வேறு, n of aங்கிறது வேறு. இது நம்பர் ஆஃப் a, ஐ மீன் நம்பர் ஆஃப் செட்டில், நம்பர் ஆஃப் a செட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3. ஸோ 3 டேர்ம்ஸ் இருக்குது. அதேமாரி n of b, n of b பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா n of bயில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1 2. So n of b which is equal to 2. So next n of a cross b என்னன்னு பார்க்க போகிறோம். Next n of, first n of a cross b என்னன்னு பார்க்க போகிறோம். Next n of b cross a என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ n of a cross b நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோம், ஆல்ரெடி நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் a cross bயில். அதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும், 1 2 3 4 5 6. ஸோ n of a cross b வந்து 6. அதேமாரி b cross a பார்த்தோம்னா 1 2 3 4 5 6. ஸோ 6. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க தேர்ட் ப்ராப்ளமை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ n of a cross b என்னது 6 which is equal to b cross a 6. ஸோ இங்கே n of a into n of b. ஸோ 3 into 2 that also 6. ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து என்ன ஆச்சு, நமக்கு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு பி ரெடி வித் மீ.